தூத்துக்குடி கொத்தனாரு கொல்கத்தா டீமை தூக்கி போட்டு குத்தனாரு. அதாகப்பட்டது 18வது ஐபிஎல் சீசன் நேத்து கோலாகலமா ஸ்டார்ட் ஆகி முதல் மேட்சான கொல்கத்தா வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து நேத்து வேற லெவல்ல வந்து நடந்துச்சு. அதுல வந்து ஆர்சிபி வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தன்னுடைய முதல் வெற்றி வந்து பதிவு பண்ணாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டீம் வெற்றி பெறுதா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆமாங்க 17 வருஷமா ஒரு டீமை ட்ரோல் பண்ணியே அதை ஃபேமஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஆர்சிபிக்கு மட்டும் தான் இருந்தும். அதே வகையில இந்த 18வது சீசன்ல அதுவும் விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18 எங்களோட சீசன் 18 சோ இந்த வருஷம் கப் எங்களுக்கு தான் அப்படின்னு பிஆர் ஏஜென்சி வச்சு மொத்தமா ப்ரமோஷன் பண்ண ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் நேத்து நியாயமான ஒரு வெற்றி கிடைச்சது. ஏன்னா உண்மையிலே நேத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. பிலிப் சால்ட் ஆகட்டும் விராட் கோலி ஆகட்டும் ரெண்டு பேருமே அடிச்ச அந்த அரை சதங்கள் தான் வந்து அவ்வளவு பெரிய இமாலய டார்கெட்டான 174 வந்து கிட்டத்தட்ட 16.2 ஓவர்ஸ்லேயே வந்து கிராஸ் பண்ண முடிஞ்சு. எனிவேஸ் கொல்கத்தா வந்து நல்லா தான் விளையாண்டாங்க. அஜின்கியா ரஹானோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. என்ன இனி கொஞ்சம் கூட சேர்த்தி அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பா போயிருக்கும். எனிவேஸ் விராட் கோலி அவரோட இன்னிங்ஸ் நல்லா இருந்தாலுமே பெங்களூர் டீமோட பவுலிங் யூனிட் ரொம்ப டர்ரா தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்லேயே. அதனால நீ வரக்கூடிய மேட்ச் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிளஸ் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேட்சா ஜெயிச்சிருக்கீங்க, ஒரே ஒரு மேட்சா ஜெயிச்சிருக்கீங்க. இனியும் கிட்டத்தட்ட 17 மேட்சுக்கு மேல இருக்குது. ஓகேவா? அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா செலிப்ரேட் பண்ணுங்க. செலிப்ரேட் பண்றது தப்புல, அடுத்தவங்களை அடிச்சு துவச்சு உட்கார வச்சு அயன் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்றீங்களா, அது வந்து தப்பு. ரியலி ஷேம் பப்பி ஷேம். ஏன்னா பல்டான் பரம்பரையும் மஞ்சமாக்கான்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களோட அடி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முக்கியமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்குது. ஹைதராபாத்னால இது ஒரு 3 பேர், அபிஷேக் சர்மா, ஹெட், கிளாசன், இவங்க 3 பேர் போதும் மொத்தம் 7 டீமையும் சேர்த்து விட்ருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு இந்த இடத்துல ஆர்சிபி ஃபேனுக்கு வந்து வேண்டுகோள் வச்சுக்கிறேன். சோ இதே மாதிரி நேத்து நடந்த மேட்ச்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னிங்ஸ் யாரோடது அண்ட் எங்க வந்து மேட்ச் வந்து ஒரு டர்ன் ஓவர் கொடுத்துச்சு ஆர்சிபி வெற்றிக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா.